ஓகே, குறிப்பாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள புட்டின் இந்தியா வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் செய்தியால நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புட்டின் இந்தியாவுக்கு வருவது நமக்கு எந்த மாதிரியான ஒரு நிச்சயமா இதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் ஒரு இடத்துக்கு வந்துரும், செட்டில் ஆயிடும். ஆமா, புட்டின் வரும் பொழுது நம்முடைய உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும்னு உலகத்துக்கே தெரியும். அதை வெளிப்படுத்துவாங்க ரெண்டு பேருமே. அந்த காலகட்டத்துக்குள் இந்த எல்லா நிகழ்வுகளும் நடந்துரும். சோ புட்டின் வருவதற்குள் இந்த இஷ்யூலாம் செட்டில் ஆயிடும். புட்டின் இந்தியா வரும் பொழுது இந்தியாவுடைய அந்த புட்டின் அந்த நம்முடைய பிரதமர் சந்திப்பு என்பது நமக்கு இந்தியாவிற்கான ஒரு புதிய அந்த வெளியுறவு அந்த விஷயங்களை நம்ம முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப ட்ரம்ப் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அது அமெரிக்காவுக்கு நெருக்கடி கொடுக்குமா அல்லது பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ட்ரம்ப் எப்படி முடிவு எடுப்பாருன்னு தெரியாது. ஏன்னால் புட்டினுடைய முடிவு என்பது நமக்கு தெரிஞ்சு போச்சு. புட்டின் நிச்சயமாக இந்தியாவை விட்டு கொடுக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி அந்த கிரீமியாவை விட்டு கொடுக்க வாய்ப்பில்லை. அவர் இப்படித்தான் இருக்க போகிறார். பேச்சுல சொல்ல மாட்டார், செயல்ல செய்யக்கூடியவர். இப்போ ட்ரம்ப் மாதிரி நிறைய பேச்செல்லாம் பேசுற மாதிரி ட்ரம்ப் தாந்தோன்றித்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா புட்டின் ரொம்ப ரொம்ப டிப்ளமேட். புட்டின் முழுக்க டிப்ளமேட்டிக். அவர் தேவையற்ற கருத்துக்களை சொல்வது கிடையாது.